ஆபிரகாம், அண்ணா பல்கலைக்கழக மாணவி அளித்த புகார் தொடர்பாக பல்கலைக்கழக பதிவாளர் ஒரு விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த விளக்கத்தில் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருப்பதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என்றும் அந்த பல்கலைக்கழக பதிவாளர் அளித்துள்ள அந்த விளக்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலையில் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தின் மாணவி ஒருவர் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாக அங்கு ஆரியபுரம் காவல் நிலையத்தில், கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்திருந்தார். இதையடுத்து ஆரியபுரம் உதவி ஆணையர் தலைமையில் அங்கு விசாரணை குழு அமைக்கப்பட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்வதற்கு அவர்கள் முயன்றனர். ஆனால் பல்வேறு சிசிடிவி கேமராக்கள் பழுதானதாக கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட நபரிடம் யார் யாரெல்லாம் அந்த பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்பது தொடர்பான விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விசாரணையின் அடிப்படையில் தற்போது பல்கலைக்கழகத்தின் சார்பாக ஒரு விளக்க அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அந்த விளக்க அறிக்கையின்படி காவல்துறையினரின் விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என்றும் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாத அளவுக்கு மாணவிகள் மற்றும் மாணவர்கள் இருக்கும் வளாகங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேம்படுத்தப்படும் என்றும் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த விளக்க அறிக்கையை அடுத்து காவல்துறையினரின் விசாரணைக்கு தங்களது தரப்பில், பல்கலைக்கழக தரப்பில் குற்றவாளிகள் கைது செய்யப்படும் வரை உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு தாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை அளிப்போம் என்றும் அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் அளித்துள்ள அந்த விளக்க அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபிரகாம்.